எஸ்டிஎஃப் நண்பர்களே, இந்த விலாகில் நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? Hi. Hello family members and welcome back to my channel. ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் இருந்தாலும் மாட்டிக்கிட்டு படுற பாடு. சரி சரி சரி. நண்பர்களே, நம்ம இப்போ எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஏலகிரியில் இருக்கிற ஏஆர் தங்கக்கோட்டைக்கு தான் போக போகிறோம். நண்பர்களே, நம்ம ஒரு டீமோடு போக போகிறோம். நம்ம டீம் போகிறதுக்கு ஸ்ரீ பாக்யலட்சுமிலேருந்து ஒரு 3 பஸ் வந்திருக்கு. நண்பர்களே, இப்போ நம்ம பஸ்ஸில் போயிட்டு பஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பஸ்ஸில் நான் என்ட்ரு ஆன உடனே பார்த்தீங்கன்னா, சுற்றி சீட்டுக்கெலாம் கவர் போட்டு நல்லாவே நீட் அண்ட் க்ளீனாகவே வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லை, நமக்கு வந்து ஆடியோ சிஸ்டமும் இருக்குது, அப்புறம் எல்லாம் பார்த்தீங்கன்னா வீடியோ சிஸ்டமும் இருக்குது. ஃபைனலாக நம்ம புறப்படுறதுக்கு தயாராகிட்டோம். இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா தேவையான தண்ணி எல்லாமே எடுத்து லோட் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு நல்ல சீட்டாக பார்த்து உட்காந்தாச்சு. ஏன்னா மலை மேலே ஏறும்போது ஏசி ஆஃப் பண்ணுவாங்க. அந்த டைமில் நமக்கு கண்டிப்பாக ஃபேன் தேவை. அதனால் ஃபேன் இருக்க இடமா பார்த்து உட்காந்தாச்சு. இவர் தான் ஆர்கனைசர். இல்ல அவரு அந்த மாதிரி நல்ல பையன் மேடம். நண்பர்களே, இப்போ நம்ம ஏலகிரி மலை ஏற ஸ்டார்ட் பண்ணியாச்சு. மொத்தம் பார்த்திங்கன்னா 14 பெண்டு இருக்குது. ஒவ்வொரு பெண்டும் நம்ம கிராஸ் பண்ணும்போது ஃப்ரண்ட்டு பேக் எடுத்து தான் போயிட்டுருக்கார் டிரைவர். ஏன்னு பார்த்தீங்கன்னா வண்டி வந்து பார்த்திங்கன்னா லாங் சேஸு. டிரைவர் ரொம்பவே கஷ்டப்பட்டு பாதுகாப்பாகவே நம்மளை கொண்டு போயிட்டு இருந்தார். நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஏலகிரிக்கு போகிறேன். உங்களுக்கு ஏலகிரியில் ஏதாவது முக்கியமான பிடிச்ச இடம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நண்பர்களே, ஃபைனலாக நம்ம இப்போ ஏஆர் தங்கக்கோட்டையை ரீச் பண்ணியாச்சு. இப்போ நம்ம உள்ளே போயிட்டு ஃபஸ்ட்டு வேலையை என்ன பண்ண போகிறோன்னா சாப்பிட போகிறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ மணி வந்து 1:40 ஆகிடுச்சு. நம்ம அங்கே ட்ராவலிங்கில் வரும்போதே நமக்கு டைம் ஆகிடுச்சு. நம்ம எலக்ட்ரிக் பைக்கிலே போயிடலான்னு சொன்னாங்க. நம்ம வேணாம் கிட்டதான்றதுனால நடந்தே போகலான்னு நடந்து போயிட்டுருக்கோம். உள்ளே நம்ம என்ட்ரி ஆனோடனே 2 பக்கமும் நமக்கு வந்து நிறைய டிசைனிங் பண்ணி வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குது. நான் உள்ளே போயிட்டு தங்கக்கோட்டையில் எங்கே தங்கம் இருக்குன்னு கேட்டுட்டு உங்களுக்கு நான் அந்த வீடியோவிலே சொல்கிறேன். தம்பி, காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நான் காமெடி பண்ணாதேன்னு சொல்லியிருக்கேன் நான். சந்திரமுகி காதுரா. நண்பர்களே, இப்போ நம்ம டைனிங் ஏரியாவில் வந்தாச்சு. நம்ம நேராக உள்ளே வந்து பார்த்தா ஆம்பியன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்தது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா நீட் அண்ட் க்ளீனாக வச்சுருந்தாங்க. மேலே பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இது ஒன்று இருக்குது. நண்பர்களே, நம்ம இப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு ஃபினிஷிங் டச்சாக ஒரு குல்ஃபி ஒன்று கொடுத்தாங்க. அதையும் சாப்பிட்டுட்டு ஒரு முக்கியமான வேலையை தான் போகிறோம். ப்ரோ, இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்? பேக் எடுக்க போகிறோம். அந்த பேக் வந்து எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா நம்ம பஸ்ஸில் இருக்குது. இங்கே பாருங்க, இதுலேயே தான் போல. நான் வேறு பைக்கில் ஏறி 1/4 கிலோமீட்டர் போகணுன்னு நினச்சேன். பைக் இங்கே வெயிட் பண்ணுங்க, வந்துடுறோம். இப்போ நம்ம போயிட்டு பஸ்ஸில் பேக் எடுத்துக்கிட்டு அடுத்து ரூமுக்கு போயிட்டேன். ரூமுக்கு கார்டெலாம் வாங்கியாச்சு. நம்ம இருப்புறோம். இங்கெல்லாம் பவுலிங் போடாத டீம் பஸ் எங்கே விட்டுருக்காங்களே. ஆமாம்மா, பஸ்ஸை கண்டுபிடிச்சாச்சு. இருங்க பஸ்ஸை காட்டுறேன். இல்லை எனக்கு தெரியும், வாங்க. 633 தான் நம்ம வண்டி. இப்போ நம்ம வந்த பஸ்ஸு இதாங்க. 3 பஸ்ஸில் வந்தோம். 3 பஸ்ஸுமே நிற்கிது. இப்போ நம்ம பஸ்ஸில் நம்ம பேக் எடுத்துக்கிட்டு நம்ம ரிட்டர்னு உள்ள ரூமுக்கு போயிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். இது எடுத்தாச்சு. சுற்றி
சுற்றி பார்த்தா ஃபுல்லாகவே எங்கே பார்த்தாலும் மலை தான். நம்ம ஏன்னா மலையோட டாப்பில் தான் இப்போ இருக்கிறோம். அதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம அந்த மரத்துக்கு பின்னாடி வந்து நம்ம கோல்டன் பேலஸ் இருக்குது. இப்போ எல்லா இடமுமே வந்து டூரிஸ்டருக்காக எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வைக்கிறாங்க. ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு இதில் தான் நமக்கு இப்போ காசு பார்க்க முடியும். அது ஒரு முக்கியமான விஷயம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் சொன்ன மாதிரியே ரூமுக்குள்ளே போயிட்டு நான் உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஆனால் நம்ம ரூம் எதுனா வாவ், பழைய காலத்து மாடல்லே கட்டியிருக்காங்க போலையே. இதுக்கும் சென்சார் சாவியா எப்படின்னா அதுதான் அந்த அலாரத்துக்கிட்ட வச்சு பாரு. ஓ ஏமாற்றிட்டாங்க நண்பர்களே. நம்ம ஒரு ஃபைனலாக ரூமுக்குள்ளே வந்துட்டோம். நமக்கு வந்து வராண்டா இருக்குது, அதாவது சாயந்தர நேரங்களில் உட்காந்துக்கிறதுக்கு. அப்புறம் விளாட்றதுக்கு ஊஞ்சல் இருக்குது. வீடு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. ஒரே நிமிஷங்க, இப்போ மெயின் சுவிட்ச் ஆன் பண்ணிடலாம். ஓகே, எல்லாம் ஆன் பண்ணியாச்சு. ஃபேன் எதுனா லைட் கட்டி வச்சுருக்காங்க. ஓகே, டிவி இருக்குது. அப்புறம் உள்ளே வந்தால் காஃபி பவுடர்ஸ், ரிமோட்டு எல்லாமே இருக்குது. பெட்டு பார்த்திங்களா, பெட்டில் இப்படி பேக்கை போட்டு ஃபைனலாக நம்ம வந்து இப்போ ரூமுக்குள்ளே வந்துட்டோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ரூமில் என்னென்ன இருக்குதுன்னு காட்டுறேன். கப்போர்டு இருக்குது, அதில் வந்து ஒரு சேஃப்டி லாக்கர் இருக்குது. நீங்கள் நகைகள் பணங்கள் எடுத்து வந்தால் வைக்க. அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு காலி, என்ன துணிமணிகள் வச்சுக்கலாம். ஒரு சீப்பு, ஒரு டிஷ்யூ பேப்பர். ரெஸ்ட் ரூமில் என்ட்ரி ஆகிறோம். ஓகே, ரெஸ்ட் ரூம் இல்லை, பெரிய ரெஸ்ட் ரூம் தான். பெரிய ரெஸ்ட் ரூம்னால் நம்ம என்ன கேம் விளாட போகிறோம், கிரிக்கெட்டு அதெல்லாம் எதுவும் கிடையாது. இருந்தாலும் நண்பர்களே, இப்போ நம்ம வந்து ரூம்லேருந்து கிளம்பி ஸ்விம்மிங் போயிட்டுருக்கோம். இப்போ நம்மளோட காஸ்டியூம், ஸ்விம்மிங் காஸ்டியூம் அப்படியே போட்டுட்டு நேராக போய் குளிக்க வந்தோம். என்ன மறைச்சிருக்கேன்னா ஒன்றும் இல்லை, அது ஒரு பிராண்டோட நேமு, அதை நம்ம தெரியவே கூடாது, அதனால தான் மறைச்சிருக்கேன். நேராக நம்ம ஸ்விம்மிங் பூல் தான் போயிட்டுருக்கோம். அந்த வீடியோவை பாருங்கள். ஸ்விம்மிங் பூல் பார்த்தீங்கன்னா அந்த சென்டரில் தான் இருக்குது. நம்ம பார்த்து அங்கே தான் போக போகிறோம். இது ஸ்விம்மிங் பூலில் சுற்றி சும்மா ஒரு போட்டிங் போகிற மாதிரியான இடம். அங்கே பார்த்தீங்கன்னா போட் அங்கே இருக்குது, அந்த லாஸ்ட்டில் முடிஞ்சால் அதையும் போய் ஒரு ரைடு போடலாம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து டிஜே வச்சா நம்ம ஜாலியாக ஆடி பாடி என்ஜாய் பண்ணுறதுக்கான இடம். நைட்டு அதையும் நம்ம அந்த வீடியோவில் கவர் பண்ணுறோம். இப்போ நம்ம வாங்க நேராக ஸ்விம்மிங் பூல் போயிட்டு ஒரு குளியலை போட்டுட்டு அடுத்த வேலையை பார்ப்போம். வாங்க. நண்பர்களே, இப்போ நம்ம ஸ்விம்மிங் பூல் கிட்ட வந்துட்டோம். ஸ்விம்மிங் பூலை காட்டுறேன். மிகப்பெரிய ஸ்விம்மிங் பூல் தான். இதுலேருந்து கிட்டத்தட்ட அதுலேருந்து இது வரைக்கும் இருக்குது. ஆழமாடா ஒன்று விட்டுடலாமா? மாதிரி ஐயோ, இப்படி ஒரு பைத்தியக்கார கூட்டத்திட்ட இன்னொன்று என்ன பண்ணுறதுன்னு தெரியல. மோசமான தீர்ப்பு எடுக்காதையா. பகடை போட்டால் அடிச்சு சாப்பிட்ணும். பகடை ரெகுலராக போடுறாங்க போல இருக்கு. அப்பா சூப்பர் சூப்பர் மீன். இங்கே பாருங்கள் எவ்வளோ கலர் இருக்குது பாருங்கள் இதில். நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக டைம் வந்து 6 குளித்து முடிச்சுட்டு ஸ்விம்மிங் பூலில் அப்புறம் போயிட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு இப்போ வந்திருக்கோம். இப்போ ஒரு வியூ காட்டுறேன். அந்த வியூ எப்படி இருக்குன்னு பாருங்கள். பின்னாடியே நம்ம ரூம் இருக்குது. அப்படியே அந்த ரூமுக்கு முன்னாடி இருக்க வியூ காட்டுறேன் பாருங்கள். சின்ன பார்க் இருக்குது குழந்தைங்களுக்காக. அந்த குழந்தைங்க விளாண்டுருக்காங்க. அந்த இதையும் காட்டுறேன் பாருங்கள். நண்பர்களே, இந்த விளாக் பார்த்தீங்கன்னா 2 பார்ட்டாக வரப்போகுது. 2வது பார்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னுமே ரொம்பவே ஃபன்னாக இருக்கும். வீடியோவை முழுசாக பார்த்தவங்க மறக்காமல் நமக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அழுத்திட்டு போங்க. அப்போ தான் நம்ம போடுற அடுத்த பார்ட்டு உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். நண்பர்களே, உங்களை பார்ட் 2 வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் நிறைவேறுவது உங்கள் கமல்ராஜ். பாய் பாய். ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக வந்து இப்போ நம்ம வந்து கப்பலில் ஏறியாச்சு. நான் உங்களுக்கு வீடியோ ஆட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். அதேமாதிரி ஆட் பண்ண
நண்பர்களே ஃபோன்ல நஞ்சு போச்சு. என்னடா இது? சாப்பிட தான். பெரிய ஆக்சிடென்ட்ங்க, 2 கப்பல் மோதி பெரிய பிரச்சனை ஆகி போச்சு.